Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அங்கே சம்பல் பள்ளத்தாக்குங்கிறது மத்திய பிரதேசத்தில் அந்த உத்தரப்பிரதேச பார்டர் இந்த பகுதி பாந்தா இந்த சித்திரக்கூட் இந்த பகுதியெலாம் சேர்ந்ததான் சம்பல் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. ஊர் தலைவர் போய் பார்க்க போனால் அந்த ஊர் தலைவர் உட்காந்துருக்காரு ஒரு கட்டில், ரெண்டு சைடு ரெண்டு பேர் ரெண்டு துப்பாக்கியோட வச்சுருக்காங்க. ரெண்டு துப்பாக்கி பார்த்தோன்னா எனக்கு சோலை படத்தில் அந்த இவருடைய சீன் தான் ஞாபகம் வந்தது. அவர் மீசையை தடவிட்டு சர்தாரா பத்திரமா கொண்டு போயிருங்கயா. படிக்கும்போது ரெண்டு ரிப்போர்ட் என் கண்ணில் பண்ணிச்சு. என்னன்னு பார்க்கும்போது சார்ல்ஸ் குரோம்ஸ் ரிப்போர்ட் ஆன் தி டெம்பிள் ஆஃப் ஜெகநாத் அப்படின்னு ஜூன் 1805. இன்னொருத்தர் இது வரவு செலவு கணக்கு மாதிரி இந்த ஆடிட்டர் சொல்கிறார். சார்ஜ் வெப்ஸ் 19 டிசம்பர் 1807. நான் போய் ஜெகநாத் ரிப்போர்ட்டை போய் நான் கொண்டு வரேன்னா அது நல்லா இருக்காதுன்ட்டு நான் என்னதான் இதனுடைய பின்னணியில் இருந்தால் கூட பீகாரில் லலு பிரசாத் யாதவ் பீகார் தேர்தல் அப்போ தினம் காலையில் எப்படியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணிடுவார். ஒரு 7:30 மணி 7 மணிக்கு ஃபோன் பண்ணிடுவார். அவர் என்கிட்ட ஆங்கிலத்தில் பேசுவார். நான் என்னடா அவங்க பீகார்லேருந்து பேசுகிறாரு நமக்கு தான் தெரியலன்ட்டு நான் திருப்பி போலியே ஏதாவது ஹாஞ்சி அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் மனைவி பார்த்தாங்க தினம் காலையில் 7:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, இவர் ஏதோ சொல்கிறார், இவர் போலியேன்னு சொல்லியிருக்காரு, யார் அப்படின்னு. 1952 இந்த நாட்டில் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. நான் 2007 தேர்தல் நடத்த போறேன். நாங்கள் வாக்குச்சாவடியை பார்த்தது இல்லைங்க. காவல்துறை சேர்ந்தவங்க, வட்டாட்சியர்கள், தலைகள் எல்லாரும் ஒரு கூட்டமாக போட்டு இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனையை பண்ணவன் யாருன்னு பேர் எழுத சொன்னேன். இது நாங்கள் மற்ற துறைகளையும் வச்சு நாங்கள் மல்டிபிள் சோர்ஸில் நான் மல்டிபிள் சோர்ஸ்லாம் கிடையாது, அப்படி ஒரு பொருளை கிளப்பி விட்டுருக்கோம். தமிழினுடைய வேர்களை பற்றி பேசாம, தமிழினுடைய துன்பங்களை பேசாம, தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை பற்றி பேசாம இந்தியாவை பற்றி ஒருத்தர் பேசுறான்னு சொல்றாலே அது ஒரு கற்பனை. இந்திய துணைக்கண்ட வரலாற்றை தமிழ் துன்பங்கள் இல்லாமல் பேசவே முடியாதுங்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நான் யார் நிகழ்ச்சியில சந்திக்க போகக்கூடிய பிரபலம் யார் அப்படிங்கிறத ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். சமீபத்தில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர். குடிமை பணி தேர்வை முதலாக தமிழிலேயே எழுதி வெற்றி பெற்ற முதல் தமிழர் அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சிந்து சமவெளி நாகரிகம் இந்த பண்பாடை பேசும்போது இவருடைய பெயரை தவிர்த்து விட்டு பேசாமல் இருக்க முடியாது. எஸ், கண்டிப்பாக யூகிச்சிருப்பீங்க. திரு பாலகிருஷ்ணன் IAS அவர்களிடம்தான் பேச போகின்றோம். வணக்கம். வணக்கம் கலை. முதல்ல உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வியே என்ன அப்படின்னா, பிரபலமான உங்களுடைய புத்தகம் தமிழ் நெடுஞ்சாலை ரொம்ப கவர்ந்த புத்தகம். அதில் முதல்லேருந்து ஆரம்பிக்க போகிறதில்ல, நான் கடைசி பக்கம். அதுவும் நீங்கள் நிறைய ஒரு அந்த வார்த்தை ஜாலம் சொல்லியிருக்கீங்க. நடக்க நடக்க வளர்கிறது எனது தமிழ் நெடுஞ்சாலை, அட்ச ரேகைகளும் தீர்க்க ரேகைகளும் கற்பனை கோடுகள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நன்றியும் வணக்கமும்னு முடிச்சிருக்கீங்க. அந்த முத்தாய்ப்பா முடிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் யார்? அதுல எத்தியோப்பியாவையும் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா, அதையும் நான் மறக்க மாட்டேன். அதை நீங்களே உங்க வாயால சொல்லணும். எத்தியோப்பியாவுக்கு இன்னைக்கு நீங்க உங்களுடைய தேவை, பாலகிருஷ்ணன் IAS அவர்களுடைய தேவை எத்தியோப்பியாவில் இருக்குன்னு சொன்னா உடனே கிளம்பக்கூடிய ஒரு நபராகத்தான் நீங்க இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் யார்? அந்த தேடல்ல உங்களுக்கு கிடைத்தவைகள் என்னென்ன? இது ஒரு மிகவும் வித்தியாசமான ஒரு நேர்காணல் நினைக்கிறேன். பொதுவாக நான் ஏதாவது பேசுனேன்னு சொன்னாலே வாயை திறந்தாலே சிந்து வெளி சங்க இலக்கியம் இந்த ரெண்டு தவறையும் அதிகமாக உச்சரித்து பழக்கப்படாதவன் நான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நான் பேசணும்னு விரும்புகிறீங்க. அதான் நீங்கள் நான் யாருன்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க. நான் யாருன்னா நானும் தான் கேட்டுட்ருக்கேன். இன்னும் அந்த தேடல் இருந்து கொண்டே இன்னும் எப்படி சொல்கிறதா அதற்கான தேடல். நான் ஒரு தேடல்களால் நிறைந்த ஒரு மனிதன். நான் யார், நீங்கள் யாருன்னு கேட்டேன்னா ஒரு தமிழ் மாணவன் அப்படிம்பேன். ஏன்னா ஏன் தமிழ் மாணவன்கிறத நான் அடிக்கோடிடுறேன்னா, நான் இன்றைக்கி தேதி வரைக்கும் அந்த இளங்கலை தமிழ், முதுகலை தமிழ் அப்படிங்கிற 2 பட்டங்களை தவிர வேறு எந்த பட்டத்தையும் நான் படித்து வாங்கினது கிடையாது. என்னுடைய நூல்கள் ஒரு 16 நூல்கள் இருக்குது. எதுலேயுமே முன் அட்டையில் கூட இந்திய ஆட்சி பணியின் கூட ஈயாப்பான்னு கூட இருக்காது.
ஏன் அதை நீங்க குறிப்பிடவே இல்லை? எந்த புத்தகத்திலையும் பேர் இருக்கும், பின்னாடி IAS இந்திய ஆட்சி பணி அதிகாரி இருக்காது. எதற்காக அது? அது வந்து நான் பிறக்கும் போதும் அது இல்லை. நான் அதுக்கு பின்னாலே எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது என்னுடைய முழு அடையாளமும் கிடையாது. அப்போ வந்து நான் வந்து இதுக்கு வெளியில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. நான் தொடக்கத்துலேருந்தே நம்பினேன். அது பின்னால் யோசிச்சு வர்றதெல்லாம் கிடையாது. அப்போ அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாட்டினா வந்து நான் வந்து ஒரு தமிழ் இலக்கியத்தை படிக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்க மாட்டேன். என்னுடைய சிறகுள் வானத்தில் நான் எழுதியிருப்பேன். நீங்கள் எனக்கு புரிஞ்சுக்கிறாந்தா, பிடித்ததை விடாதீர்கள், பிடிக்காததை தொடாதீர்கள் அப்படின்னு நான் ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பேசினது. அதை பல இடங்களில் வந்து இதை வந்து தங்களுக்கு ஒரு வழிகாட்டியான வார்த்தைன்னு நினைக்கிறாங்க. என்ன இன்னும் சொல்லப்போனால் அது எனக்கு நானே சொல்லிட்டு தான். நான் வந்து தமிழ் இலக்கியம் படிக்கணும்னா ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த காலகட்டத்திலையும் என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை வந்து ஒரு பொறியாளராக, ஒரு மருத்துவராக, அல்லது குறைந்தபட்சம் ஒரு அறிவியல் படிக்கிறவனாக தான் ஆக்கணும்னு விரும்புவாங்க. அது வந்து கலை சார்ந்த விஷயங்கள் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு தவறான முடிவுன்னு நினைப்பாங்க. வேலை கிடைக்காதுன்னு பயப்படுவாங்க. எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் பயந்தாங்க. அது இதனுடைய தன்னிச்சையான முடிவு. எனக்கு அறிவியல் எல்லாம் மற்ற இடங்களில் தான் வாய்ப்பு இப்போ கிடச்சிருந்தது. நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்து தமிழ் இலக்கியம் படிக்கணுங்கிற முடிவு வந்து என்னுடைய சொந்த முடிவு. அந்த சொந்த முடிவுக்கான எதிர்ப்பை நான் எதிர்கொள்ள வேண்டியது இருந்தது. ஆனால் நான் எனக்கு சொல்லிக்கிட்டதே இருந்தது, இவங்க ஏன் பயப்படுறாங்க தமிழ் இலக்கியம் படிக்கிறது அப்படிங்கும்போது, எல்லார்ட்டேருந்து வந்தது வந்து வேலை கிடைக்காது அப்படிங்கிறது. அப்போ நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டது வந்து, நான் படித்து முடித்தோடனே ஒரு நாள் கூட வேலை இல்லாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது நான் முன்கூட்டியே அறிவிக்கிறேன். முதல்ல தமிழ் இலக்கியம்னு படிக்க ஆரம்பிக்கும் போதே நான் படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் கூட வேலை இல்லாமல் இருக்கின்றேன். நான் வந்து வேலைக்கு தினமணி பத்திரிகையில் வந்து உதவி ஆசிரியராக AN சிவராமன் நேரடியாகவே என்னை தேர்ந்தெடுத்து நான் வேலைக்கு சேர்ந்து 30 நாளைக்கு பின்னால் தான் என்னுடைய முதுகலை தேர்வு முடிவுகளே வந்தது. அப்போ தேர்வு முடிவு வர்றதுனாலே நான் வேலைக்கு போயிட்டேன். இதழாசிரியராக ஒரு பத்திரிகை துறையை தேர்ந்தெடுத்ததுங்கிறது அதுவே எல்லாருக்கும் வியப்பான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து இளங்கலையில் தங்கப்பதக்கம் வாங்கினவன், முதுகலையிலே நான் தான் பல்கலைக்கழக முதன்மை. பொதுவாக இயல்பாக வந்து அந்த மாதிரி முதன்மையில் வர்றவங்க வந்து உடனே வந்து ஒரு முனைவர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதான் அது பொதுவாக ஒரு விதிக்கப்பட்ட விதி மாதிரி. நான் அந்த நடைமுறையிலேருந்து மாறுறேன். நான் வேலைக்கு போய் சேர்ந்தபோது 240 ரூபா தான் மாதம் எனக்கு ஊதியமாக, ஒரு நாளைக்கு 8 ரூபான்னு வச்சுங்களேன். அப்போ நான் இதை விட்டுட்டு அதை போய் படிக்கிறேன்னா, அந்த 4 ஆண்டு அந்த பணியில் இல்லைன்னா நான் IASல முதல் முயற்சியில் பாஸ் பண்ணியிருக்கவே முடியாது. முதல்ல IAS பண்ணணும் அப்படிங்கிற அந்த துணிவு, உண்மையான துணிவு. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே வந்து பெருந்தலைவர் காமராஜர் என்னுடைய நள்ளிரவில் காரில் பயணம் பண்ணும்போது என்னை பார்த்து, நீ அரசியலே இருக்கக்கூடாது, நீ வந்து IAS எழுதி கலெக்டர் ஆகணுங்கிற வார்த்தையை என்று சொன்னவர் அவர். அவர் என்னதான் சொல்லியிருந்தா கூட எனக்கு தைரியம் வரணும்ல. அது வந்து இந்த 4 ஆண்டு பத்திரிகையில் என்னுடைய தொழிலே வந்து ஆங்கிலத்தில் வர்ற செய்தியை தமிழில் மொழிபெயர்க்கிறது. அப்போ உலக அறிவு, இந்த ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் வரும்போது இது ஒரு புள்ளி இன்னொரு புள்ளிக்கு போகுது, பயணிக்குது, அப்புறம் கூட போகுது. அப்போ எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது. நான் வேறு எந்த தேர்வு, என்னுடைய நண்பர்கள்லாம் வெவ்வேறு தேர்வுகள் எழுதுவாங்க. ரயில்வேல வங்கி, அப்புறம் தமிழ்நாடு அரசனுடைய குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 இப்படிலாம் எழுதுவாங்க. நான் வந்து ஒரு தேர்வுக்கும் விண்ணப்பிக்க மாட்டேன். அப்போ எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு எல்லோரும் கேட்பாங்க, ஏன் விண்ணப்பிக்கவே மாட்டேறேன்னு. பயமாக இருக்குது அப்படின்னு. என்ன பயமாக இருக்குண்ணே? விண்ணப்பிச்சுன்னா வேலை கிடச்சிரும்னு பயமாக இருக்குது அப்படின்னு. அது கிடச்சிருச்சுன்னா அந்த வேலையில் போய் நான் லாக் ஆயிடுவேன்ல. நான் எழுதின ஒரே தேர்வு, ஒரே முயற்சி, ஒரே நேர்காணல் இந்திய குடிமைப்பணி மட்டும்தான். அது முதல் அட்டம்ப்டில். அப்போ வந்து ரொம்ப அதான் தமிழில் எழுதலான்னு 79 தான் தாய்மொழியில் எழுதுகிற உரிமை முழுக்க வழங்கப்பட்டது. அதுக்குனால தான் நான் 84ல் நான் பயன்படுத்தி வந்தேன். இது நடந்ததுனால இப்போ நிகழ்ச்சியை நம்ம மகிழ்ச்சியாக திரும்பி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நிறைவாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அப்போ வந்து எந்த நம்பிக்கையில் அப்படி நடந்துக்கிட்டோன்னு கேட்டால் அப்பை விட இருக்காது. ஆனால் என்னுடைய உடல் மொழி அப்பையும் அது மாதிரி தான் இருந்திருக்கு. IAS தேர்வுக்கு முதல் நாள் வந்து நான் வந்து மதுரை சௌராஷ்டிரா ஸ்கூலில் எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து அமைச்சிருந்த ஒரு நாடக குழு நான் வச்சுருந்தோம். அதில் நான் நடிச்சிட்டு இருந்தேன். முதல் இரவு கதாநாயகனை நடிச்சுட்டு பாட்டு, அதனுடைய லிரிக்ஸ் நான் தான். அதனால் வந்து எல்லாரும் கேட்பாங்க. மறுநாள் நான் பரீட்சையில் தேர்வு எழுதிட்டு இருக்கும்போது மதுரை மருத்துவக் கல்லூரியில் என்னுடைய தேர்வு மையம் நான் எழுதிட்டு இருக்கும்போது அந்த ஆசிரியர் வந்து குறுக்கை நெருக்கி போயிட்டுருக்கார். அந்த தேர்வு அந்த பார்த்துக்கிறதுக்காக இருப்பாங்கள்ல அந்த இன்விஜிலேட்டர், அவர் வந்து என்னையுமே சுற்றி வர்றாரு. என்னடா நம்ம பக்கமே வந்துகிட்டே இருக்காரான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நம்மளே கூர்மையாக பார்க்குற மாதிரி இருக்குன்ட்டு. அவள் என்னையே சுற்றி வந்தவர் திடீர்னு வந்து என்கிட்ட வந்து, தம்பி உங்கள் காதில் அந்த சிவப்பு, நான் கை வச்சு பார்த்தேன், கை வச்சு வேலை பார்க்குறேன், சிவப்பு இருக்குது. ஏன்னா முதல் நாள் என்னுடைய நாடகம் வந்து ஒரு வரலாற்று நாடகம். அதில் போட்டிருந்த அந்த பேன்கேக், இந்த மேக்கப் வந்து
அதுக்கு பின்னால் அழிச்சதுக்கு பின்னாலும் கொஞ்சம் மீதி இருந்திருக்கு. அவருக்கு பார்க்குறக்கு அது ரத்தம் மாதிரி இருந்திருக்கு. அவர் காதில் ஏதோ ரத்தம் வருதுன்ட்டு சொல்லவும் நான் பார்த்துட்டு நேற்று நாடகம் இருந்துச்சு சார் அப்படின்னேன். அவர் அப்புறம் என்னை பார்த்த பார்வை இருக்குல்ல, அவர் என்னை பார்த்துட்டு அப்படி கிட்டத்தட்ட பின்வாங்கி எப்படியே போனார். அந்த தேர்வு முடிகிற வரைக்கும் அவர் என் பக்கத்துலேயே வரல. நான் பரீட்சை எழுதிட்டு இந்த பேப்பர் கொண்டு போய் கையில் கொடுக்கும்போது கூட அவர் என்னை நிமிர்ந்து பார்க்கல. அவர் மைண்டில் என்ன தோணியிருக்கும்னு நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்த்துருப்பேன். ஏன்னா முதல் நாள் நாடகம் நடிச்சிருக்காங்க, இவெல்லாம் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வந்திருக்கானே நினச்சிருக்கக்கூடும். அதுக்கு பின்னால் நான் முதல் முயற்சியிலே தேர்வு வந்துட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய ரிசல்ட்டை நானே பார்த்து அச்சு கோர்த்து பத்திரிக்கையில் அடிச்சுட்டு நான் நினைக்கும் போது அவர் யோசிப்பேன், அவர் யார், அவர் எங்கே இருக்கார், அவர் பேர் என்ன, அவர் எப்படியாவது ஒரு தடவை பார்த்து நீங்கள் என்னை பார்த்து காதில் பார்த்துட்டு ரத்தமாக இருக்குன்னு சொன்னீங்க சார், நான் பாஸ் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லணும்னு எனக்கு துடிக்கும். ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியல. ஆக இது மாதிரி ஒரு தேர்வுக்கு ஒரு 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 கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் அச்சுத்தில் வந்து ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னு தமிழில் பிரிண்ட் பண்ணி ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி எடுத்து என்னுடைய மணி பர்ஸில் வச்சுருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஒருவேளை இப்படி பண்ணியிருக்கீங்களே, ஒருவேளை வராமல் போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன சிலர் வராமல் போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், வராமல் போயிருப்பேன் அவ்வளோதான், வேறு ஏதோ துறையில் நான் பணியாற்றியிருப்பேன், அங்கேயும் நல்லா பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. வந்துடுவேன் நம்பிக்கை இருந்தது. அப்படி யோசிச்சு பார்த்தா எனக்கு இது இல்லாமல் போயிருப்போம், அது இல்லாமல் போயிருப்போம், ஐஏஎஸ் வராமல் போயிருக்கேன்லாம் எனக்கு தோணாது. ஆனால் இந்த ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன், இந்த ஒரு பண்பாட்டின் பயணம், இந்த நூலை நான் எழுதாமல் போயிருப்பேனேன்னு அந்த இது எனக்கு தோணும். ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு பணியில் போய், அதுவும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் போய் ஒரிசாவில் வேலை பார்த்ததுனால தான் இந்த நூல். ஆக இதனுடைய மொத்த கூட்டுவாக நான் வந்து விளைவாக எனக்கு நிறைவாக நினைக்கிறது இந்த பயணம், இந்த தமிழ் நெடுஞ்சாலை பயணம் நிறைவானது. அது உண்மையிலே இந்த பயணம் வந்து மகிழ்ச்சிக்குரியது. நான் நினைக்கிறது வந்து இந்த புத்தகத்தை நான் ஆங்கிலத்தில் எழுதி, ஒரு தமிழ் மாணவனாகிய நான் ஒரு 500க்கும் மேற்பட்ட பக்கத்தில் ஆங்கிலத்தில் எழுதி அதையே நானே தமிழில் மொழிபெயர்த்து இதை தமிழ் கொண்டு வந்து இப்படி அந்த ஆங்கில புத்தகத்தோடு வரும்போது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயன் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஆக தமிழ் ஆங்கிலம் இந்த 2 மொழிகள் மட்டும்தான் உங்களுக்கு தெரிந்தது? இல்லை, ஒரியா நல்லா தெரியும். ஒரியால பேசுவேன், எழுதுவேன், படிப்பேன். ஹிந்தி தெரியாது. இந்த சென்செட் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பிறந்த மதுரையிலாம் வளர்ந்து படிச்சிருக்கேன் முழுக்க. சென்னைக்கு வர்றதே கூட எங்களை பொறுத்தவரையில் சென்னைக்கு வர்றதே ஒரு பெரிய விஷயம். நான் வந்து பேச்சு போட்டிக்காக வந்து இங்கே வெற்றி பெற்று போயிருக்கேன். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இங்கே வந்து பேச்சு போட்டியில் மாநில அளவில் கலந்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் இந்த படைப்பிலக்கிய பயிற்சி முகாம்னு ஒரு முறை வந்து மாநில கல்லூரியில் தங்கியிருக்கேன். அப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் அவர் உயிரோடு இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது அவரை வந்து பார்க்குறக்காக கூட சில முறை வந்திருக்கேன். அவர் இறந்த அன்னைக்கு பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து ஊர்லேருந்து வந்துட்டேன், லாரி பிடிச்சி வந்தேன். அப்புறம் திருப்பி போகும்போது எம்எல்ஏவுடைய காரில் போனேன், அது வேறு விஷயம். அப்புறம் நெருக்கடி நிலை காலத்தில் வந்து முத்தமிழறிஞர் கலைஞரை பார்க்குறக்கு நான் எங்களுடைய கல்லூரியில் நான் வந்து தமிழ் துறை பேரவையினுடைய தலைவராக இருக்கும்போது அந்த சூழ்நிலையை அவரை பேசுகிறதுக்காக அழைக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ பார்த்தாரு, இந்த நேரத்தில் ஆட்சியெல்லாம் கலைக்கப்பட்டிருக்க நேரத்தில் என்னை பார்க்குறக்கே எல்லோரும் பயந்துட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் பேச கூப்பிடுறீன்னு சொன்னார். நான் வந்து சொன்னார், இப்படிலாம் உங்களுக்கு ஆபத்தாயிருந்தார். ஏற்கனவே ஆபத்தாயிருச்சு, ஏற்கனவே ஒரு முறை என்னை கல்லூரியிலேருந்து நீக்கிட்டாங்க, என்னுடைய அரசியல் ஈடுபாடில் நான் இன்னொரு இடத்துல தான் செகண்ட் இயர்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன். அது போதாதான்னு கேட்டார். ஆக நான் வந்து பேச்சு போட்டிக்காகவும் பெருந்தலைவர் காமராஜரை பார்க்குறக்கும் முத்தமிழறிஞர் அவரை பார்க்குறதுக்கு அழைக்கிறதுக்காக இப்படி வந்திருக்கேன். தவிர அதுக்கு வெளியில் வந்தது வந்து ஐஏஎஸ் தேர்வு எழுதுறதுக்கு தான் வந்தேன். ஐஏஎஸ் தேர்வு எழுதுறதுக்கு தான் 10 தேர்வு எழுதுறதுக்கு 5 முறை நான் பயணப்பட்டு வந்திருக்கேன். அதுக்கு பின்னால் முதல் டெல்லிக்கு போனதே வந்து நேர்காணலையும் முடிச்சுட்டு அப்படியே தாஜ்மஹாலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போனேன். மற்றபடி எங்களுக்கு வந்து சொந்த ஊரை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. மதுரை தான் வாழ்க்கை, அதான் தொடக்கம். அந்த ஒவ்வொரு தெருவும் தெரியும். இங்கேருந்து வெளியில் போகும்போது ரொம்ப ஹோம்சிக்காக இருந்தது. ஒரு என்னடா அப்படின்னு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அதுவும் ஒரிசாவில் எனக்கு மொழியும் தெரியாது. நல்லா பேச தெரிஞ்சது தமிழ் மொழி மட்டும்தான். இன்னும் ஆங்கிலம் கூட அவ்வளோ சரளமாக பேச வராது. ஆங்கிலம் எழுதுறது, அதுலேருந்து மொழிபெயர்க்கிறதுக்கு இதெல்லாம் தெரியுமே தவிர நம்ம வீட்டில் யார்கிட்டையும் ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருக்கோம் மதுரையில். அது வந்து பேசுறது மூலமாக தானே அந்த பழக்கம் வர்றது. அதெல்லாம் நான் செல்ஃப் டாட்டு தான். ஆங்கிலமே வந்து பின்னால் செல்ஃப் டாட்டு தான். மற்றபடி நான் வந்து ஒரிசாவுக்கு போயிட்டதுனால ஒரியா கற்றுக்கிட்டேன். இந்த மொழி வந்து ஒரு தேவை சார்ந்தது அப்படின்னு நான் தொடக்கத்துலேருந்தே எனக்கு நல்லா புரியும். இப்போ நான் வந்து ஜெர்மனிக்கு போனால் ஜெர்மனி கற்றுருப்பேன். இப்போ எத்தியோப்பியாவில் நான் நீங்கள் சொன்னீங்களே எத்தியோப்பியா பற்றி, நான் இன்றைக்கி தேதிக்கு என்னால் ஒரு வேலை வந்து எத்தியோப்பியாவில் என்னால் தான் ஆகும். எனக்குள்ள ஒரு சிறப்பு திறமை வந்து எத்தியோப்பிய மக்களுக்கு பயன்படுனா நான் போயிடுவேன். இப்போ தேவைன்னா அந்த மொழியை கற்றுக்கிடுவேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மொழி குறித்த ஒரு 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 பெரிய எக்ஸ்போசர் வந்து இந்த பயிற்சிக்கு போனவனே எனக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த அதில் கூட எழுதியிருப்பேன், தமிழ் நெடுஞ்சாலையில் கூட
அந்த சோலை கிராமத்தில் ஒரு கட்டுரை இருக்கும். ஆமா சார், சம்பல் பள்ளத்தாக்கு. அது முக்கியமா பேசப்பட வேண்டிய ஒரு சம்பவம் சார். அதுல நிறைய டிராஜடி எல்லாமே இருக்கும் போல இருக்கு அந்த சோலை கிராமத்தில் அப்படிங்கிறது. அதை பத்தி சொல்லுங்க சார். அதுவே எனக்கு ரொம்ப வியப்பான ஒரு நிகழ்ச்சி. அதான் அந்த கட்டுரையில் அந்த இதில் அந்த சோலை கிராமத்தில், அது ஏன் அந்த சோலை கிராமத்தில்னு பேர் வச்சுன்னா, இந்த கிராமம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பாந்தா மாவட்டத்தில் இருக்குது. அப்போ அங்கே சம்பல் பள்ளத்தாக்குங்கிறது மத்திய பிரதேசத்தில் அந்த உத்தரப்பிரதேச பார்டர், இந்த பகுதி பாந்தா, இந்த சித்ரகூட், இந்த பகுதியெலாம் சேர்ந்ததான் சம்பல் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மதுரையில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்திங்கிறது அறிமுகமே வந்து இந்தி சினிமா. இடையில தமிழ் படம் நிறையா பார்ப்போம். திடீர்னு வந்து இந்த ஆராதனா, அப்புறம் யாதோங்கி பாரத், அப்புறம் சோலைலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. 1-2 தடவை பார்த்துருக்கேன் அந்த கால இளைஞர்கள். நாங்கள் போய் அந்த படம் பார்ப்போம். அந்த படத்தினுடைய தலைப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஏதாவது இந்தி பேசுதுன்னா யாதோங்கி பாரத்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா மேரா நாம் ஜோக்கர்னு சொல்கிறது, அவ்வளோதான். அது மாதிரி இருக்கும்போது அதனால தான் அந்த கட்டுரைக்கு நான் சோலை கிராமத்தில், ஒரு சோலை கிராமத்தில் போய் நான் போய் மாட்டுவேன்னு நினைக்கவே இல்லை. அந்த சினிமாவில் பார்த்த மாதிரி ஆளுங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1984 நாங்கள் ட்ரைனிங் போயிட்டு மசூரியில் அப்போ உத்தரப்பிரதேசம் சேர்ந்துருந்தது, உத்தராகண்ட் பிரியல. அங்கே ட்ரைனிங்கில் இருக்கும்போது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது பாரத் தர்ஷன் கூப்பிட்டு போய் இந்தியா ஃபுல்லாக கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் வில்லேஜ் அட்டாச்மெண்ட்டுன்னு ஒன்றுக்கு கிராமத்தில் போய் ஒரு வாரம் தங்க வைப்பாங்க. அங்கே எந்த வசதியுமே இருக்காது. ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் அல்லது ஒரு அலுவலகத்தில் தரையில் படுக்கிறது, இல்லை ஏதாவது தேவைன்னா ஒரு பெஞ்சில் படுக்கிறது. அப்புறம் சரி, அந்த எந்த கிராமத்தில் போய் நம்ம மாற்றோங்கிற பொறுத்து சில நேரங்களில் கழிப்பறை எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியான இடத்துல நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணோன்ட்டு. இப்போ என்னை மாதிரி ஆளுக்கு இது ஒன்றும் புது எக்ஸ்போசர் கிடையாது. நான் மதுரை அப்புறம் விடுமுறையிலலாம் என் கிராமத்தில் எங்கள் தாத்தா ஊருக்கெலாம் போயிடுவேன். இது எனக்கு தெரியாத கிராமம் கிடையாது. ஆனால் இந்த கிராமத்தையே பார்க்காத ஆளு கூட சில பேர் ஐஏஎஸ்க்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்து நெல் மரத்தில் விளையுதா, செடியில் விளையுதா, இழந்த மரம் எப்படி இருக்குன்னு தெரியாத ஆள்லாம் வருவாங்க. அப்படி எங்களெல்லாம் குரூப்பாக போகும்போது அன்னைக்கு வந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட நாள். நாங்கள் டெல்லியில் இருக்கும்போதே வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க காயப்பட்டிருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கன்னு பதட்டம் டெல்லியில் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாங்கள் ட்ரெயினில் டேராடூன்லேருந்து வந்து அங்கேருந்து நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் ஒரு பஸ்ஸில் தான் போகிறோம். பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் பயணம் அந்த பாந்தாங்கிற மாவட்டத்துக்கு. வழியிலே டிரைவர் வந்து பயங்கரமாக எங்களுக்கு அரட்டியை கொடுத்துட்டே போகிறாரு. கல்லெறிவானுங்க, அங்கே இருக்குது இந்த இருக்குன்ட்டு, அங்கங்கே கல்வீச்செல்லாம் நடக்குது, பெரிய வன்முறை வரப்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் போய் ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு போய் எங்கே போய் அந்த ஒரு கிராமத்தில் போய் நள்ளிரவில் போய் ஒரு கிராமத்தில் போய் விட்டப்போ எங்களுக்கு இது எங்கே இருக்க கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி. மறுநாள் முழிச்சு முழிச்சு எழுந்திரிச்சு நாங்கள் வெளியில் போய் இந்த மாதிரி வாய்க்காலுக்கு எதுக்கு போகிறதுனா ஒன்றும் கழிப்பறை வசதி எல்லாம் கிடையாது. ஆளுங்களாம் கையில் செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த காளைக்கலன் கழிக்கிறதுக்கு. செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போனால் சரி, இங்கே வந்து தண்ணி இல்லாத காடுன்னு தெரியுது. ஆனால் சைடில் துப்பாக்கி இருந்தது தான் ஆச்சரியமாக இருக்குது. கையில் இந்த சைடு வலது கையில் வந்து செம்பு, இடது கையில் வந்து ஒரு சைடில் ஒரு பெரிய துப்பாக்கி தொங்கிட்டு இருக்குது. ஒரு 5-6 பேர் துப்பாக்கியோட பார்த்தோன்னா நாங்கள் அங்கே என்னையா துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் பயந்தே விட்டோம். துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கேட்டால் இங்கே வந்து இது வந்து சம்பல் பள்ளத்தாக்கு ஏரியா சார், இங்கே நிறைய பேருக்கு எல்லாருக்குமே எதிரிகள் இதெல்லாம் இருப்பாங்க, அதனால் இதுன்ட்டு அந்த ஏரியாவில் வந்துட்டோமே நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அப்போது இது ஊர் தலைவரை போய் பார்க்க போனால் அந்த ஊர் தலைவர் உட்காந்துருக்காரு ஒரு கட்டில். 2 சைடு 2 பேர் 2 துப்பாக்கியோட வச்சுருக்காங்க. 2 துப்பாக்கி பார்த்தோன்னா எனக்கு சோலை படத்தில் அந்த இவருடைய அந்த சீன் தான் ஞாபகம் வந்தது. அப்புறம் என்னடா சோலை படத்தில் மாதிரி நம்ம வந்து மாடி இருக்கமே அப்படிங்கும்போது எங்கள் குரூப்லேயே ஒருத்தர் சீக்கியர் ஒருத்தர் இருந்தார், பஞ்சாப்கார். அவர் இந்த தலைப்பா எல்லாம் போட்டிருப்பார். நாங்கள் வந்து அங்கே போய் ஒரு கோயிலில், ஒரு ராதாகிருஷ்ணன் கோயிலில் போய் எல்லோரும் சாமி கும்பிட போனோம். எல்லோரும் சாமி கும்பிட்டோம்னா அங்கே வடநாட்டிலலாம் வந்து இந்த பேடான்னு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு இந்த ஸ்வீட்டு உண்டு. அதை யாரோ வாங்கினாங்க. இவங்கெல்லாம் இந்த மக்கள், கிராம மக்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னே எவனோ ஒருத்தன் பொருளை கிளப்பி விட்டான். இந்திரா காந்தி கொலை பண்ணதை இவர் கொண்டாடிட்டார் இந்த சர்தார், இந்த சீக்கியர் அப்படின்ட்டு அவர் நைட்டு அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு ஆசிரியர் வந்து பதறி அடித்து எங்களுக்கு நைட்டு ஒரு 11 மணிக்கு வர்றார். வந்து எங்களை கதவை தட்டி இந்த மாதிரி அவரை அட்டாக் பண்ணுறதுன்னு ஊரில் பேசி திரண்டுட்டு இருக்காங்க சார் அப்படின்னு. எங்களுக்கு பயமாக போச்சு. வந்து இவரை அதை காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. உடனே அவரை ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு எனக்கு ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, கூட ஒரு ஹிந்தி தெரிஞ்ச ஆள் 2 பேரை கூப்பிட்டுட்டு அந்த எப்படியாவது அந்த ஊர் தலைவரை போய் பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறோன்னா அவர் இன்னும் தூங்கலை. அவர் வீட்டு வாசலில் அவர் இதில் உட்காந்துருக்கார், கட்டில், அதே மாதிரி கட்டில் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் 2 பேர் துப்பாக்கியோட நின்றுருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர், நான் வந்து வாயில் வந்ததெல்லாம் இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன், மொழிபெயர்த்து சொல்லுங்கயா அப்படின்ட்டு நானாக ஒரு கற்பனையாக போய் சொன்னேன் வரேன். இவர் வந்து பஸ்ஸில் ஃபுல்லாக வருத்தப்பட்டுக்கிட்டே வந்தவர் இவர் தான். அவர் கேட்குறாரு, அவர் எதுக்கு ஸ்வீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாருன்னு அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு வதந்தி பரவிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா இவங்க அப்பாவே ஒரு பழைய காங்கிரஸ் எம்எல்ஏங்க, அவரை நாங்கள் ஆறுதல் பண்ணிகிட்டே வந்தோம், இந்திரா காந்தி சுட்டுட்டான்னு ரொம்ப கவலைப்பட்டவர் இவர் தான் அப்படின்னு வாயில் வந்து பொய்யெல்லாம் நான் சொல்கிறேன்.
படைப்பு திறனை இங்க காட்டியிருக்கீங்க. கற்பனை திறனை, படைப்பு திறன்லாம் காமிச்சு இவர் வந்து ஒரு பெரிய காங்கிரஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் இவர் வந்து அப்படின்னு சொல்லி இவர் இந்த இந்தியில மொழிபெயர்த்து சொல்றேன். அவங்க மொழிபெயர்த்து சொன்னதுல எனக்கு அவ்வளவு திருப்தி அல்ல. நான் வந்து நிறையா உணர்ச்சி விஷயமாக ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இவங்க வந்து ரொம்ப சுருக்கமாக ஹிந்தியில் சொல்கிறாங்களே, கரெக்டாக கம்யூனிகேட் ஆச்சான்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு பாட்டு எல்லாம் அவங்க மொழிபெயர்த்து முடிஞ்சவுடனே இவங்க லேசாக சிக்னல் பண்ணிட்டு டக்குன்னு வந்து அவர் காலில் டச் பண்ணிட்டேன். காலை தொட்டு கும்பிட்டு எங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்றுங்க, அவர் வந்து அருமையான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர், இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போலன்னு. உடனே கூட வந்து 2 பேரும் அவர் காலில் டச் பண்ணாங்க, நீங்களும் விழுங்கலான்னு. நாங்கள் 3 பேரும் அவர் காலில் விழுந்தவர் யாருன்னே தெரியல. அவர் சோலை கிராமத்தை சேர்ந்த ஒரு ஊருக்குடி தலைவர். நாங்கள் 3 IAS ஆஃபீஸர் போய் நாங்கள் காலில் விழுந்தோடனே அவர் வந்து மீசையை தடவிட்டு, சரி அவர் இப்போ சர்தாரை பத்திரமா கொண்டு போயிருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு வேகமாக போக சொல்லிடுங்க அப்படின்னார். நாங்கள் திடுன்னு ஓடி வந்து அந்த ஸ்கூல் டீச்சருடைய மோட்ரு பைக்கில் அவர் அனுப்பிச்சி விட்டு போய் கலெக்டர் வீட்டுக்கு கொண்டு போய் பாதுகாப்பாக கொண்டு போயிருங்கன்னு அனுப்பிச்சி விட்டோம். அதுக்கு பின்னால் அப்போல்லாம் மொபைல் ஃபோன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. அவர் இப்போ தப்பிச்சாரா போனாரான்னு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. அதுக்கு பின்னால் தான் வாழ்க்கைங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி. அதே ஊர் அந்த ஏரியாவுக்கு பாந்தா டிஸ்ட்ரிக்ட் 2007 ஒரு இந்திய துணை தேர்தல் ஆணையராக நான் ஹெலிகாப்டரில் போய் இறங்குறேன். கூட எங்கள் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அனுஜ் பிஷ்ணு, அவர் அதுக்கு பின்னால் வந்து பாதுகாப்பு துறையினுடைய செயலாளராக இருந்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்றார். அவர் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், நான் வந்து டெப்டி எலெக்ஷன் கமிஷனர் இன்சார்ஜ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். அவங்க போய் இறங்குறோம். அந்த பாந்தா டிஸ்ட்ரிக்கு நாங்கள் அந்த கலெக்டரை பார்த்த அதே டிஸ்ட்ரிக்கு இப்போ வந்து நான் அதை ரிவ்யூ பண்ண போகிறேன். உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக நான் தான் தேர்தல் நடத்துகிறேன். 70 மாவட்டத்துக்கு போயிருக்கேன். அப்போ போய் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சம்பல் பள்ளத்தக்க கொள்ளைக்காரர்கள் அவங்க அந்த தேர்தலில் எப்படி தலையிடுவாங்க, எப்படி யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரும்போது அங்கே வெளியில் வர்றேன். எனக்கு அப்போயும் ஹிந்தி பேச தெரியாது. திடீர்னு ஒருத்தர் பத்திரிகைக்காரங்களாம் அந்த மாதிரி சிலர் கேமரா வச்சுட்டு சிலர்லாம் மைக் வச்சுட்டுருந்தாங்க. என்கிட்ட பேசும்போது ஒருத்தர் மட்டும் திருப்பி வணக்கம் சொல்லியிருந்தார். வணக்கம், அவரா நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. என்னடா அது, இங்கே பாந்தாவில் வந்து ஒருத்தர் வந்து நம்மளை இடையில வணக்கங்கிறாரு, நல்லா இருக்கீங்களான்ட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு வரும்போது, என்னங்க வணக்கம்னு சொன்னீங்கிறேன். எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், நான் உடம்பு சரியில்லாதப்போ வேலூரில் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருந்தேன், தமிழ்நாட்டுக்காரங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னாரு. அப்பயும் எனக்கு ஹிந்தி தெரியாது. சரி பரவாயில்ல, நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் இருக்காருன்ட்டு. அது நான் வந்து அதை வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக தெரியல. நான் வந்து ஒரிசாவில் வேலை பார்த்தேன், அதனால் ஒரே மொழியை கற்றுக்கிட்டேன், எழுதுவேன், பேசுவேன், படிப்பேன், அதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் புத்தகமாக வந்திருக்கு. இதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எனக்கு வேலை போட்டதா நான் ஹிந்தி கற்றுருந்துருவேன். அந்த சர்தார் இதை நீங்க திரும்ப வந்து ஒரு வேஷத்துல இருந்தீங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா அந்த ஒரு ஸ்டோரி சொல்லுங்க. அது ஸ்டோரி இல்லை, நிகழ்ச்சி இல்லை. அது அந்த தமிழ் இந்தியாவில் கூட அந்த படம் இருக்கும். அதை நாங்கள் திருப்பி வந்து சீக்கிரம் மாதிரியே இருக்கு சார் அதில். அப்போல்லாம் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பேன், கொஞ்சம் தான் லேசாக தாடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் திருப்பி எல்லாம் ரிட்டர்ன் ஆகி இந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சு வர்றோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சோக கதையோடு வர்றாங்க. நாங்களாவது இவரை காலில் விழுந்து காப்பாற்றிருக்கோம். சில இடங்களில் அடியே வாங்கிட்டு வந்திருக்காங்க. சில சீக்கிய அதிகாரிகள் அவங்க போன பஸ்ஸு தாக்கப்பட்டிருக்கு, விரட்டியிருக்காங்க. சிலர் வந்து தங்களுடைய தலைப்பாகையை தூக்கி எரிஞ்சிட்டு தப்பிச்சிருக்காங்க, சேவ் பண்ணி இது தப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கதைகள்லாம் வந்து நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. நான் வளர்க்கப்பட்ட விதம் எனக்கு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒரு வேற்றுமை இல்லாத ஒரு ஒற்றுமை, இப்படி தான் நான் என்னுடைய கருத்தியெல்லாம் நான் வச்சுருந்தேன். எனக்கு மொழி தெரியாது. இந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதித்தது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீக்கிய நண்பர்கிட்டே ஒருத்தர்கிட்ட அவர் கட்டுற அந்த தலைப்பாகையை வாங்கி என்னை கட்டி விட சொன்னேன். கட்டி விட்டு கண்ணாடியில் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன், கொஞ்சம் வந்தாடி இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்லவும் ஒரு 4-5 நாள் நான் வந்து அங்கே மார்க்கெட்டுக்கு மசூரியில் போகிறது, மார்க்கெட்டுக்கு வெளியில் போகிறது, வகுப்புக்கு போகிறது, ஐஏஎஸில் வகுப்புக்கு போகிறதெல்லாம் நான் அந்த தலைப்பாகையோடு தான் போனேன். அப்போ எடுத்த ஃபோட்டோ கூட இருந்துச்சு. நான் ரொம்ப நாளைக்கு கணிப்பொறியில் தேடிட்டு இருக்கும்போது வந்தது இந்த தமிழ்நாடு சாலை விகடனில் கட்டுரை எழுதும் போது அந்த படத்தை கூட நாங்கள் பயன்படுத்தினோம். இப்போ திரும்பி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நான் இப்போ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தொடக்கத்தில் இருந்தால் நீங்கள் கேட்டிங்கல்ல நீங்கள் யார் அப்படின்ட்டு, இதான் நான் தொடக்கத்தில் வந்து இப்படி தான் இருந்திருக்கேன். அது இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக. அதில் இன்னொரு விஷயம், அந்த தமிழ் நெடுஞ்சாலையில் நம்ம பார்க்க வேண்டியது அந்த புத்தகம், ஒடியா புத்தகம் வெளியிட்டது. அப்போ நீங்க வந்து அதுலேருந்து வெளிவர்றீங்க இல்லையா, அதாவது ரிட்டையர் ஆயிட்டீங்க 2018ஆம் ஆண்டு. அப்போ நவீன் பட்நாயக் அவர்கள் அப்போதைய முதல்வராக இருந்தவர் ஒடிசாவில், அந்த நூலை வெளியிடணும் உங்களுக்கு அப்படின்னு அவரே விருப்பப்பட்டு வெளியிட்டது. அப்போ அந்த ஆய்வாளர் படைப்பாளர் இரு தளங்களையும் நீங்க பயணித்ததுடைய முத்தாய்ப்பா நான் இதை பார்க்குறேன். அதை அப்படிதான் சொல்லணும். நான் என்ன சொல்லப்போனால்
நான் அங்கே போனவனே பழங்குடி மொழிகள் தான் கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டேன். கோயான்னு ஒரு திராவிட பழங்குடி மொழி சொல்லித்தரதுக்கு ஒரு ஆசிரியரே சனி ஞாயிறு எங்கள் வீட்டுக்கு வருவார். அப்போ அந்த மொழியில் கற்றுக்கிட்டேன், ஒரியா மொழியை கற்றுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு பொதுவாகவே ஒரு தேடல் ஆராய்ச்சி. நான் இங்கே ஒரு மாணவன்கிறாகும் போது நம்ம எந்த சூழல் இருக்குமோ அந்த ஆராய்ச்சி நான் உடனே பழங்குடி மக்களை பற்றி ஒரிய மொழியை பற்றி படிக்க அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் முதல்வர் நவீன் பட்நாயக் அவர் வந்து என்னை கூப்பிட்டு வந்து மற்ற பதவிகளோடு சேர்ந்து பேரிடர் மேலாண்மை இதோடு சேர்ந்து பண்பாட்டுத்துறைக்கு நான் செயலாளராக இருக்கணும்னு சொன்னப்போ நான் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். நான் நேரில் 2 முறை, ஒரு முறை அவங்க அப்பாவை அவர் வந்து 1990 வந்து அவருடைய தந்தை பிஜு பட்நாயக் முதல்வராக இருக்கும்போது என்னை ரொம்ப இளம் வயதில் வந்து நிதி மேலாண்மை கழகத்தினுடைய தலைவராக நியமித்தப்போ அவர் நேரில் சந்தித்து எதிர்ப்பு தெரிவித்தேன். நான் ரொம்ப கொஞ்சம் வயசுன்னு சொல்லி அதை தனியாக சொல்கிறேன். இப்போ இந்த முறை வந்து இவரை நான் சந்தித்து வந்து என்னை வந்து என்ன வேணாலும் நியமிக்கலாம், நான் ஒரு பத்திரிகையாளர் இருந்ததுனால செய்தி மக்கள் தொடர்புங்கிறீங்க, பேரிடர் மேலாண்மையில் எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால பேரிடர் ஸ்பெஷல் ரிலீஃப் கமிஷனராக இருக்கேன், ஆனால் நான் இங்கேயே பிறக்கலை, நான் இந்த மொழி பேசக்கூடிய என்னுடைய தாய்மொழி இல்லை அப்படின்னு இருக்கும்போது இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தனை வந்து என்னை வந்து பண்பாட்டுத்துறையினுடைய செயலாளராக நீங்கள் போட்டிங்கன்னா அதன் மூலமாக தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நிறையா கவிதை எழுதுகிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே நிறையா பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள போடலாம் அப்படின்னு சொன்னப்போ அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், பண்பாடுங்கிறது மொழி சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை பாலகிருஷ்ணனார், அது ஒரு பெரிய திறப்பு. அவர் வாழ்ந்ததெல்லாம் வெளிநாட்டில் தான், டெராடூனில் படிச்சுட்டு அவர் வாழ்ந்ததே வெளிநாட்டிலேருந்து வாழ்ந்து இந்த அவங்க அப்பா இறந்ததுக்கு பின்னால் தான் இங்கே வர்றார். அவர் எனக்கு சொன்னது ரொம்ப வியப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார், இது நான் வந்து விளையாட்டுக்காக போடுறேன்னு நினைக்காதீங்க, உங்களை பண்பாட்டுத்துறை செயலாளராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் உரிய மொழியை சேர்ந்த அறிஞர்களும் இந்த அரசியல் துறையில் இருக்கவங்களும் நிறைய பேர் உங்கள் பேரை என்கிட்ட சொல்கிறாங்க, அதை விட பெரிய கௌரவம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன். அவள் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதில் முழுக்க ஈடுபடும் போது அந்த அப்போ தான் எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா, இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தினுடைய கல்ச்சுரல் அட்லஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பண்பாட்டு வரைபடம். அந்த பண்பாட்டு வரைபடம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த ஜிஐஎஸ் இந்த கம்ப்யூட்டரில் ரொம்ப அதிகம் பயன்படுத்துவேன். என்னுடைய மடிக்கணியில் நாங்கள் தயாரித்த அது வந்து ஒரு கல்ச்சுரல் அட்லஸ் ஆஃப் ஒரிசா அப்படின்னு அந்த ஒரு புத்தகமாக போட்டோம். அந்த புத்தகமாக போட்டு அதை முதல்ல இது நான் சொல்கிறது வந்து 2003 அல்லது 4 இருக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த கல்ச்சுரல் அட்லஸ். இப்போ 2ஆம் பதிப்பு கூட வந்துருச்சு. 2ஆம் பதிப்பு 2004 வந்திருக்கு. நான் 2004 அதில் என்னுடைய ஃபோர்வேர்டு நான் எழுதியிருக்கேன். இதுலேயும் வந்து இது என்னுடைய மடிக்கணியிலிருந்து நேராக பிரிண்ட்டுக்கு மட்டும் போனது. இதில் அரசாங்கத்தோடைய செலவு வந்து இதுக்கு செலவழிக்கிறதுக்கு அதுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 லட்சமாக அந்த காலத்தில் செலவாயிருக்கும், அவ்வளோதான். தவிர இதில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட் வந்து நானே எனக்கு இந்த கணிப்பொறி சார்ந்த நண்பர்கள் இப்படி நான் தயாரித்தது. இது அப்படியே கொடுத்த இதில் கூட என் பேர் கூட்டல அந்த அட்டையிலெல்லாம் பேரெல்லாம் போட மாட்டேன். இது வந்து அரசினுடைய பதிப்பாக நான் போட்டப்போ இது முதல்வர் வெளியிட்டார். அப்பயும் இந்த கடைசியாக வெளியிட்ட புத்தகத்தை சொல்கிறதுக்கு முன்னால் இது சொல்கிறேன், இதை அவர் வெளியிட்டப்போ அவர் வந்து ரொம்ப வித்தியாசமான தலைவர். என்ன சிலர் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து அவர்கிட்ட அணிந்துரை வாங்குங்க. நான் இல்லை, அணிந்துரை வேணாம், இது வந்து ஒரு பொதுவாக ஒரு பண்பாடு சார்ந்தது, இதில் பின்னால் வந்து இதை வந்து இது பண்ணால் அந்த மாதிரி வாங்கினா பின்னால் வந்து திருப்பி மறுபதிப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் வந்து அவர்கிட்ட அவர் வெளியிட்டவுடனே எனக்கு ரொம்ப எவ்வளோ மகிழ்ச்சினா, அவருடைய வந்து வெளியிட்டு முடித்தவுடனே அங்கே எல்லா அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர்லாம் உட்காந்துருக்காங்க. அவர் என் கையில் கொடுத்து இதை நீங்கள் தயாரித்த புக்கு இதை கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னாரு. நான் கையெழுத்து போட்டு கொடுத்து நான் மறந்துட்டேன். நான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த பெருந்தன்மையை நான் மறந்துட்டேன். இது நடந்தது 2004. நான் 2012 2009 வந்து நான் புற்றுநோயால் தாக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு திருப்பி நான் இங்கே வந்து இந்த ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகத்தில் 2 ஆண்டு விடுமுறை எடுத்துகிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். இங்கேருந்து திருப்பி நான் போகிறேன். அவர் வந்து ஒரிசாவில் வந்து நிதித்துறைக்கு வாங்க, தொழில்துறைக்கு வாங்குறாங்க. எனக்கு இல்லை சார், நான் சிந்துவெளி ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு, விடுமுறை வேணும்னு கேட்குறேன். அப்போ என்கிட்ட பேசியிருந்தவர் அவர் வீட்டில் என்னை மதிய உணவுக்கு அழைச்சிருந்தார். காலை உணவு மதிய உணவு சென்று அவர் முதல்வர் வந்து திடீர்னு போய் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வெளியில் எடுத்து இப்படி என்கிட்ட கையில் கொடுக்கும். எனக்கு நினைவில்லை அவர் கையெழுத்து போட்டு வாங்கினது. இதை கூட நான் உங்கள் கையெழுத்து போட்டு வாங்கினேனே அப்படின்னாரு. அப்படி திறந்து பார்க்குறேன், என் கையெழுத்து இருக்கு. நான் மறந்துட்டேன். அவர் வந்து இதில் கையெழுத்து போட்டு கொடுக்குற அளவுக்குலாம் நான் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குற அளவுக்கு நான் வந்து ஒரு செயலாளர். என்கிட்டலாம் இதில் கையெழுத்து வாங்கினா தேவை கிடையாது. அவர் வந்து அவரே ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளர். இதை வாங்கியிருக்கிறாதே அவருடைய பெருந்தன்மை. அதான் மறந்துடுறது தான் எனக்கும் கரெக்டும் கூட. எனக்கு அவர் கையில் கொடுத்து திறந்து பாருங்க கையெழுத்து இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன்.
பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி தான் அந்த மெயின் மக்கள் இதே மாதிரி திருப்பி நாங்கள் வந்து ஒரிசா நாலேஜ் ஹப் அப்படின்னு நிறையா ஜெகநாத் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, ஜெகநாத் உலக புகழ் பெற்ற அந்த கோயில். அந்த கோயிலுடைய வரலாறை வந்து முறைப்படி எழுதினவங்க வந்து ஆங்கிலேயர் வந்ததுக்கு பின்னால் தான் முறைப்படி பதிவு செய்யப்படுது. சார்ல்ஸ் குரோம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 1805 இந்த ஜெகநாத் கோயிலை பற்றி அறிக்கை. அங்கே வெளி மதம் சார்ந்தவர்கள் வெளிநாட்டவர்கள்லாம் உள்ளே போக முடியாது கோயிலுக்குள்ளே. அங்கே இருந்தக்கூடிய அங்கே மேனேஜராக இருக்கிறவரை வச்சு அந்த தகவலை வெளியிலிருந்தால் திரட்டி அந்த அறிக்கையை அவர் தயாரிக்கிறார் 1805 சார்ல்ஸ் குரோம். அப்புறம் வெப்ஸ் அப்படிங்கிற ஜார்ஜ் வெப்ஸுங்கிற ஒரு 1807 அந்த கோயிலினுடைய வரவு செலவு கணக்கு அங்கே இருக்கக்கூடிய பண்டம் பாத்திரத்துலேருந்து எல்லாம் இன்வென்ட்ரியாக ஒரு ஆடிட் ரிப்போர்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறார். இப்போ நான் வந்து நானே எதிர்பார்க்காம மற்ற பொறுப்புகளோடு சேர்ந்து ஒரே மொழியினுடைய பண்பாட்டு செயலாளராக இருக்கேன், சுற்றுலா மற்றும் பண்பாட்டு செயலாளராக. அப்போ நான் வந்து இந்த ஆவணக்க காப்பகம், இந்த ஆர்கைவ்ஸ்லாம் போய் நான் நிறைய ஆராய்ச்சிக்காக படிக்க போவேன். அப்போ படிக்கும்போது 2 ரிப்போர்ட் என் கண்ணில் படிச்சு. என்னன்னு பார்க்கும்போது சார்ல்ஸ் குரோம்ஸ் ரிப்போர்ட் ஆன் தி டெம்பிள் ஆஃப் ஜெகநாத் அப்படின்னு 1805 10th ஜூன் 1805. இன்னொருத்தர் வந்து இது வந்து வரவு செலவு கணக்கு மாதிரி இந்த ஆடிட் ரிப்போர்ட். சார்ஜ் வெப்ஸ் 19 டிசம்பர் 1807, ஒரு 220 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஒரு மெட்டீரியல். இதை எடுத்து பார்க்குறேன். அது வந்து அவ்வளோ அருமையாக கையெழுத்து அதை படி எடுத்து வச்சுருக்காங்க, பேப்பரில் எழுதியிருக்காங்க, கையெழுத்து பிரதியாக இருக்குது. இது வந்து புத்தகமாக இருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிறாங்க. இது வரைக்கும் பதிப்பிடப்படலை. இதை வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கலாம் இதை ஸ்டடி பண்ணணும் ஆசைப்படுவாங்க. நான் அவங்களுக்கு அக்சஸ் வந்து இந்த இந்த ஆவணக்களத்துக்கு வந்து இது இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான். எனக்கே தெரிஞ்சு நான் அவ்வளோ வருஷம் அங்கே இருந்திருக்கேன், எனக்கு தெரியாது. உடனே இதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கும்போது இப்போ நான் இங்கேருந்து வெளியிலேருந்து போயிருக்கேன். நான் போய் ஜெகநாத் ரிப்போர்ட்டை போய் நான் வந்து கொண்டு வரேன்னா அது நல்லா இருக்காதுன்ட்டு நான் என்ன தான் இதனுடைய பின்னணியில் இருந்தால் கூட ஒரு KS பெகரா, HS பட்நாயக், MP தாஸ், RK மிஸ்ரான்னு ஒரு 4 பேர் சென்ற குழு அமைச்சேன். இந்த கேஸ் அந்த மாநிலத்தை அவர் வந்து ஒரு வரலாற்று பேராசிரியர், பின்னால் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக கூட இருந்தார். அவர் எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு, உங்களுடைய ஆராய்ச்சி குறிப்பிடாமல் நீ இனிமேல் ஒரியாவுடைய வரலாற்றை எழுதுவது சிரமம். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு துணைவேந்தராக இருக்கும்போது கடிதம் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஒரிசாவில் ரொம்ப மிக மதிக்கப்பட்ட அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு இதை வாசித்து இதில் எதுவும் கரெக்டாக இருக்கா, இதில் எதுவும் திருத்தங்கள் இருக்கா, அதில் எதுவும் அடிக்குறிப்புகள் எழுதுமா, ஃபுட் நோட்லாம் எழுதி அவங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து அந்த பழைய புகைப்படங்களாக எடுத்து இந்த 2 இது வெளியிட்டோம். இது எந்த வருஷம்னா ஆமாம் 2003 அதுலேயும் அந்த போட்டோ 2003 தான் ஃபார்வர்டு எழுதியிருக்கேன். இந்த 2ஐயும் வெளியிட்டதில் அந்த மிக நிறைவு. இப்போ வந்து நான் ஓய்வு பெற்று 2018 ஓய்வு பெற்று திருப்பி நீங்கள் ஓய்வு பெற்ற அன்னைக்கு நடந்ததை கேட்டிங்கன்னா ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் நடந்தது சொல்கிறேன். திருப்பி நான் வந்து ஒரிசாவுக்கு மீண்டும் அழைக்கப்பட்டு முதல்வருடைய தலைமை ஆலோசகராக இருக்கும்போது சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.